அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்மையெல்லாம் ஒன்று கூட செய்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாம் வல்ல நாயகன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள் கொடையாம் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் சஹாபே பெண்மணிகள் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீதும் அந்த ரஹ்மானுடைய வற்றா கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு படைத்திருக்கிறான். படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனை பற்றி, அவனுடைய படைப்புகளை பற்றி, அவனுடைய பெயரை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது 99 பெயர்களுக்கு மேலாக அல்லாஹ் தன்னுடைய பெயர் இருப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாமும் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், சிலதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏராளமான பெயர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று நாம் அனைவருமே புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பெயர்கள் அனைத்துமே நாம் மனிதர்கள் வைத்து கொள்ளக்கூடிய அந்த பெயரை போன்றதா என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் வைத்திருக்கக்கூடிய பெயரை போல அல்ல அல்லாஹ்வுடைய பெயர் என்பது. உலகத்திலே சில மனிதன் பெயர் வைத்திருப்பான், அரசன் என்று பெயர் வைத்திருப்பான். ஆனால் உண்மையாகவே அரசனாக இருக்கிறானா என்றால் உலகத்திலே மிகப்பெரிய ஆண்டியாக, ஒன்றுமே இல்லாத மனிதனாக, தனக்கு பொருத்தமில்லாத பெயர்களை வைத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஏராளம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பெயரை திருமறை குர்ஆனிலே தனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த பெயருக்கு முழுவதுமாகவே அனைத்து ஆற்றலும் அனைத்து பொருட்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு பெயரை இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் நான் சிறந்த படைப்பாளன் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். படைப்பாளன் என்று உலகத்திலே நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் எதையாவது புதிதாக கண்டுபிடித்து விட்டால் அவன் படைத்திருக்கிறான், சிறந்த படைப்பாளன். ஒரு படத்தை சிறந்த முறையில் எடுத்து விட்டால் அவனை பற்றி பேசுகிறார்கள், சிறந்த படைப்பாளர். இப்படி நிறைய சொல்லுகிறார்கள். ஆனால் அதுபோலவா அல்லாஹ்வுடைய படைப்பு? உலகத்திலே மனிதன் சொல்லுகிறானே படைப்பாளன் படைப்பாளன் என்று, அதுவா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது? அதே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நானும் படைப்பாளன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அவன் சொல்லக்கூடிய படைப்புகளை மனிதன் எடுத்து பார்த்தால் மனிதன் வேண்டுமானால் படைப்பாளன் என்று சொல்லலாம். ஆனால் மற்றதில் இருந்து மனிதன் சிலதை காப்பி அடித்து கொண்டு செய்வதை மனிதனுடைய வழக்கமாக வைக்கலாம். படைப்பாளனுடைய படைப்புக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதமுக்கு நாம் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தினுடைய பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று பேசுகிறான். அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தான்? உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலோ அதற்கு பின்னாலோ கண்டுபிடிக்கப்படக்கூடிய கண்டுபிடித்த இனிமேல் கண்டுபிடிக்க போகக்கூடிய எல்லாத்துடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வது என்ன? எல்லா பெயரையும் ஆதமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்திலே வரக்கூடிய அனைத்துடைய பெயரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் படைத்த படைப்பு எப்படி தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அதிகமான ஜும்மாவுடைய தினத்திலே இமாம் ஓதுவதை நாம் அனைவருமே கேட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கில் ஆலா அல்லதி ஹலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஅதா. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே, உயர்வான உன்னுடைய இறைவனை நீங்கள் துதிப்பீராக. உயர்வான இறைவனை நீங்கள் துதிப்பீராக. அவன் எத்தகையவனெனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன்தான் உங்களை படைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொன்றையும் பொருத்தமாகவும் அவன் அமைத்திருக்கிறான். அவனே அவைகளுக்குண்டான நியதிகளையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னை படைப்பாளன் என்று இதிலே சொல்லுகிறான். நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு சொல்றான். படைச்சதை மட்டும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லல. அல்லாஹ் அந்த படைப்பை சொல்லுகிறான், அதை பொருத்தமாக நான் படைத்திருக்கிறேன். அவன் படைத்த எதுவுமே உலகத்தில் வீணாக அல்லாஹ் படைக்கவே இல்லை. மனிதனுக்கு ஹலாலாக இருந்தாலும் மனிதனுக்கு ஹராமாக இருந்தாலும் அவன் படைத்தது உலகத்தில் வீணுக்காக அல்லாஹ் படைக்கவே இல்லை. அல்லாஹ் பொருத்தமாக படைத்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்குண்டான நியதிகளை நாம் அமைத்திருக்கிறோம். அதற்குண்டான நியதி என்றால் அது எதற்கு படைக்கப்பட்டது, அதனால் என்ன பயன் இருக்கிறது, அதனால் என்ன பாதிப்பு இருக்கிறது, அதனால் இந்த சமூகம் என்ன படிப்பினை பெறப்போகிறது என்று அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதை படைத்தானோ அதில் இருந்து இவ்வளவு பாடத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அப்படி என்றால் அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை எல்லாம் நீங்கள் நினைத்தால் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். அல்லாஹ் படைப்பாளர்களுக்கெல்லாம் மிக சிறந்த படைப்பாளன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். அவனுடைய படைப்பு எப்படி தெரியுமா? படைப்பாளர்களுக்கெல்லாம் மிக சிறந்த படைப்பாளன். அவன் படைப்பை போல உலகத்திலே யாருமே அதற்கு பக்கத்தில் நெருங்கவே முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தன்னை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரி, அவன் படைத்த படைப்புகளை சிலதை நாம் தெரிந்து கொண்டால் அவன் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் என்பதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். என்ன தெரியுமா? உலகத்திலே மனிதனை பற்றி பேசுவார்கள். நல்ல சம்பாதிக்கக்கூடிய மனிதன் இருந்தால், நல்ல புத்தி உள்ளவன்பா, நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல பேச்சாற்றல் இருந்தால், நல்ல புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவன், நல்ல புத்தி உள்ள மனிதன். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருந்தால், புத்தி இல்லைனா மூளை இல்லைனா உலகத்தில் வாழ முடியுமா என்று உலகத்தில் எல்லா மனிதனும் பேசுவான். மனிதனுடைய இயல்பு அதுதானே. மூளை இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட மனிதன் உலகத்தில் வாழ முடியுமா? மனிதன் நினைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த ஒரே ஒரு படைப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள். மூளை இல்லாது படைத்திருக்கக்கூடிய படைப்பு உலகத்தில் என்ன தெரியுமா? அது செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மூளை இல்லாத படைப்பு. ஆய்வாளன் சொல்லுகிறான், மண் புழு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு மூளையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மூளையே இல்லாத ஒரு படைப்பு சாதாரண மண்புழுவாக இருக்கிறது. ஆனால் அது செய்யக்கூடிய வேலை என்ன? அல்லாஹ்வுடைய படைப்பு என்ன? பூமியில அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மண்ணை, புல் பூண்டுகளை அழிக்க விடாமல் அதற்கு பாதுகாப்பு கொடுத்து செடி கொடிகளை வளருவதற்குண்டான வேலைகளை மூளையே இல்லாத ஒரு மண்புழு செய்கிறது என்று சொன்னால் அதை படைத்தவன் எப்படிப்பட்டவன் நினைத்து பாருங்கள்.
இதை விட இன்னும் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு என்றால் மனிதன் நினைக்கிறான், அற்பத்திலும் அற்பம் கொசுவை பற்றி தெரிந்து கொள்ளுங்களேன். அதை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், எல்லாத்திலையும் நான் ஜோடியை வைத்திருக்கிறேன். உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்திலும் நான் ஜோடியை அமைத்திருக்கிறேன். எல்லாத்திலையும் ஜோடி இருக்கிறது. மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்திற்குமே ஜோடிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளில் ஒன்று கொசுவை பற்றி சொல்லுகிறார்கள். கொசு என்பது என்ன? மனிதன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? ஆய்வு செய்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், கொசுவிலே ஆண் பெண் என்ற இரண்டு இருக்கிறது. அதில் ஆண் கொசு என்ன செய்கிறது தெரியுமா? ஆண் கொசு தன்னுடைய வாழ்நாட்களிலே ஒரு முறை கூட மனிதனை கடித்து அதனுடைய இரத்தத்தை சாப்பிடாது. எப்படியா? நம்ம நினைக்கிறோம் நம்மை கடிக்கக்கூடிய கொசுவை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆண் கொசு இரத்தத்தை சாப்பிடாது, மனிதனை கடிக்காது. எதை சாப்பிடும்? ஆண் கொசுக்கள் தேனை சாப்பிட்டுத்தான் தன்னுடைய வாழ்நாளிலே அது வாழ்க்கையை உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறது. பெண் கொசு மட்டும்தான் மனிதனை கடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கிறது. நாம அற்பமா நினைக்கிறோம், சாதாரண கொசு தானே கடிக்குது, அடிச்சா செத்து போயிருது, அவ்வளவுதானே. அதிலே கூட அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? ஒன்றை மனிதனை கடித்து உயிர் வாழக்கூடியது. அந்த உயிர் வாழக்கூடிய அந்த கொசுவை கூட மனிதன் எவ்வளவு பெரியவன்! அல்லாஹ்வுடைய படைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதன் நினைத்தால், மனிதனிலே அற்பத்திலும் அற்பம் சின்ன குழந்தை நினைத்தால் கூட அடித்து ஈஸியாக அதை வீழ்த்தி விட முடிய அளவிற்கு பலகீனப்பட்ட ஒரு சின்ன ஒரு பொருள், சின்ன ஒரு உயிரினம். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பவர் என்ன தெரியுமா? அது கடித்தால் அதில் பரவக்கூடிய நோய்களினால், மலேரியா, டெங்கு போன்ற மோசமான நோய்களினால் இந்த ஒரே ஒரு கொசு கடித்தால், கூட்டமா சேர்ந்து 1,00,000 கொசு கடித்தால் தான் மனிதனுக்கு மலேரியா, டெங்கு. அப்படி அல்ல, ஒரே ஒரு கொசு சின்னது ஒரு மனிதனை கடித்து அதில் வரக்கூடிய அந்த நோய்கள் இந்த மனிதனை மரணத்திற்கு கூட கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சின்ன படைப்பை படைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய படைப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். சரி, உலகத்திலே பெரிய படைப்பு மனிதன் உலகத்திலே பெருசுன்னு சொல்லுவான, அதை எடுத்து பாருங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயிரினம் மனிதன் சொல்வது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது எதுவென்று சொன்னால், ஆய்வாளர்கள் எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். நீலத்திமிங்கலம் தான் உலகத்திலே மிகப்பெரியது. அந்த பெருசு அளவிற்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் அதை எப்படி படைச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனுடைய படைப்பு என்ன? அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன? அதனால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? இந்த ஒரு விலங்குல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான விஷயங்களை படைப்பாளன் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறான். அதனுடைய பெருசை பற்றி மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நீல திமிங்கலம் என்பது எவ்வளவு பெரியது என்று சொன்னால் 200 டன். 200 டன் என்றால் 2000 கிலோ. அப்படி இருக்கு. 200 டன் என்றால் 2,00,000 கிலோ. அப்படி இருக்கக்கூடிய வெயிட், ஒரு திமிங்கலத்தினுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 200 டன். 33 மிகப்பெரிய யானைகளை, உலகத்திலே பெரிய யானை என்றால் ஆப்பிரிக்கா யானையைத்தான் சொல்லுவார்கள். அதை ஆய்வாளன் சொல்லுகிறான். 33 ஆப்பிரிக்கா பெரிய யானைகளை ஒன்றாக நிற்க வைத்தால் அதனுடைய வெயிட் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு வெயிட்டும் அவ்வளவு நீளமும் ஒரு நீல திமிங்கலத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உயிரினம். அதை பற்றி சொல்றாங்க. அதனுடைய இருதயம் இருக்கிறது, அது எவ்வளவு தெரியுமா? அதனுடைய வெயிட், நீல திமிங்கலத்தினுடைய இருதயம்
கிட்டத்தட்ட 450 கிலோ. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இருதயத்தை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிரினம். அவருடைய சாப்பாடு பாருங்க, அதை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு திமிங்கலம் தன்னுடைய வயிற்றில எப்பொழுதுமே 1 டன் 1000 கிலோ உணவை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொள்ளும். சில விலங்குகள் தன்னுடைய கன்னத்தில், குரங்க பற்றி கேள்விப்பட்டு இருப்போம், உணவை தன்னுடைய கன்னங்களிலே சேமித்து வைத்துக் கொள்ளும். அதுபோல திமிங்கலமும் 1000 கிலோ உணவை தன்னுடைய வயிற்றிலே சேகரித்து வைத்துக் கொள்ளும். ஒரு நாளைக்கு எவ்வளவு அது சாப்பிடுகிறது தெரியுமா? ஒரு நாளைக்கு 4000 கிலோ. ஒரே ஒரு திமிங்கலம் 4000 கிலோ உணவை ஒரு திமிங்கலம் சாப்பிடுகிறது. 4000 கிலோ உணவை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த ஒரே ஒரு விலங்குக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கடலிலே. இதோடைய எண்ணிக்கை சொல்றாங்க 21 லட்சம் திமிங்கலங்கள் இதுவரைக்கும் கடலிலே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு சாப்பாடு தேவைப்படும் நினைச்சு பாருங்க. ஒரு திமிங்கலத்துக்கு 4000 கிலோ என்றால் 21 லட்சம் திமிங்கலத்திற்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் எவ்வளவு உணவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலே இந்த திமிங்கலத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது மட்டும் இல்ல, அதை பற்றி இன்னும் நிறைய சொல்லுகிறார்கள். அதனுடைய சப்தம் இருக்கிறத, சப்தத்தை ஒரு மனிதனால் கேட்கவே முடியாது. அல்லாஹ் படைச்ச அந்த உயிரினத்தை பற்றி அப்படியே ஆய்வு செஞ்சு சொல்லுகிறார்கள். மனிதன் பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு அட இப்படியா அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய படைப்பு. அதை சொல்லுகிறார்கள். அதனுடைய சப்தம் 188 டெசிபல். அப்படி என்றால் மனுஷன் சாதாரணமா பேசுறான அப்படி பேசக்கூடிய அளவு 40 டெசிபல் அளவு. சண்டை போட்டு கத்தி மைக்கில் எல்லாம் பேசுகிறான இதனுடைய அளவு அதிகப்படியாக எவ்வளவு தெரியுமா? 60 இருந்து ஒரு 70-75 டெசிபல் அளவிற்குத்தான் மனிதன் பேசக்கூடிய மிகப்பெரிய சப்தம். அதிகமான சப்தம் என்று மனிதன் எதை நினைக்கிறான் தெரியுமா? ஜெட் விமானம் பறக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்துடைய சப்தம் இருக்கிறத, அதுதான் உலகத்திலே சொல்லுகிறான். அதுதான் மிகப்பெரிய சப்தம். எவ்வளவு சப்தம்? 140 டெசிபல் அளவு. அதை விட அதிக சப்தம் எது கொடுக்கிறது? அல்லாஹ் படைச்ச ஒரு திமிங்கலம் விடக்கூடிய சப்தம் 188 அளவு. இது மனிதனால் பக்கத்திலே இருந்து மனிதனால் கேட்கவே முடியாது. 75க்கு மேல ஒரு மனுஷன் சப்தத்தை கேட்டால் சோர்வு ஏற்படும், மயக்கம் ஏற்படும். 80க்கு மேல கேட்டால் மனிதன் மூர்ச்சியாகக்கூடிய அளவிற்கு, மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு, அதுதான் மனுஷனுடைய கெப்பாசிட்டி அளவு. இதுக்கு மேல சத்தத்தை மனுஷனால கேட்கவே முடியாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய சத்தத்தை அந்த திமிங்கலத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய வாழ்வும், அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு திமிங்கலம் என்பது 100 வருடங்கள் அல்லது 200 வருடங்கள் ஒரு திமிங்கலம் உலகத்திலே வாழும். அது வாழக்கூடிய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களும் நடக்கிறது. அதோடு சேர்த்து அல்லாஹ் அதற்கு வச்ச ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? உலகத்தில் விலை மதிப்பு உள்ளது என்றால் மனிதன் சொல்லக்கூடியது என்ன? தங்கத்தை சொல்வான், வைரத்தை சொல்வான், இன்ன பிற ஆபரணங்களை மனிதன் சொல்வான். இதெல்லாம் உலகத்தில் விலை உயர்ந்தது. ஆனால் உலகத்தில் இன்னும் விலை உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு திமிங்கலம் என்பது தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிடும். சாப்பிட்டு முடித்து சிலதை ஜீரணம் ஆகாமல் இருக்குமே, அதை அழிப்பதற்காக இதனுடைய வயிற்றிற்குள்ளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அம்பர்கிரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவியத்தை அல்லாஹ் உள்ளே உருவாக்குகிறார். ஒரு திரவம் உருவாகுது. ஜீரணிக்காத எல்லாத்தையும் அந்த திரவம் சென்று எல்லாத்தையும் ஜீரணிக்கப்படுகிறது. ஜீரணித்து அதற்கு பிறகு அது வாந்தியாக வெளியே தள்ளுகிறது.
நீலத்திமிங்கலத்துடைய வாந்தி அது வெளியே தள்ளுகிறது. அதற்கு பெயர் அம்பர்கிரீஸ் என்று வைத்திருக்கிறார்கள். அதனுடைய மதிப்பை சொல்லுகிறார்கள். அது ஒரு மாசமோ அல்லது ஒரு வருடமோ அல்லது சில வருடமோ கழித்து அது கடலுக்கு அடியிலே இருந்து மேலே வருகிறது. அதை தேடுவதற்காக பல பேர், ஏன் தெரியுமா, அதில் கிடைக்கக்கூடிய பணம் ஒரே 1 கிலோ அம்பர்கிரீஸுடைய விலை இன்றைய மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன தெரியுமா, 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும். ஒரு திமிங்கலம் அசால்ட்டா வாந்தி எடுத்தா எவ்வளவு எடுக்கும் தெரியுமா, 7 கிலோ 8 கிலோ எடுக்கும். நினைச்சு பாருங்க, 12 கோடி ரூபாய் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் சாதாரணமா வாந்தி, நம்ம வாந்தி 10 காசுக்கு கூட போகாது. மனிதன் பக்கத்திலே கூட நெருங்க மாட்டான். அல்லாஹ் படைச்ச படைப்பு என்ன, திமிங்கலத்தினுடைய வாந்தி மிகப்பெரிய விலை. அதிலே பல பொருட்களை சொல்லுகிறார்கள். வாசனை திரவியம் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. யுனானி மருத்துவத்தில் நரம்பு மூளை போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு நிறைய சொல்றாங்க. இதை விட இன்னும் சிறப்பு என்ன தெரியுமா, அல்லாஹ் அதில் அதனுடைய கடைசி நிலையை அல்லாஹ் ஒரு வசனத்தில் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து பொருளையும் அவன் படைத்தவனாக, அவனே ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் அனைத்தையும் படைத்திருக்கிறேன், படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே பொறுப்பாளனாக நான் இருக்கிறேன். உன்னை படைச்சானா அதற்கு பொறுப்பு படைத்தவன். அந்த பொறுப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா, உலகத்தில் அல்லாஹ் எப்படி காட்டுறான் தெரியுமா, நீலத்திமிங்கலத்தினுடைய கடைசி கட்டம். ஒரு திமிங்கலம் சாக போகுதுன்னு வைங்க, அதை பற்றி சொல்லுகிறார்கள். ஆய்வாளன் சொல்லுகிறான், ஒரு திமிங்கலம் சாவதற்கு கடைசி கடலுக்கு அடியிலே இருந்து கடல் மேல்புறத்தை நோக்கி வேகமாக வருமாம். ரொம்ப ஸ்பீடா மேலே வந்து தண்ணியை தாண்டி அப்படியே மீண்டும் தண்ணிக்குள் ஒரு டைவ், ரொம்ப வேகமா வந்து தன்னுடைய உடலையும் வெளியே எடுத்து மீண்டும் கடலுக்குள். அப்படி கடலுக்குள்ளே போகும் பொழுது, அதான் கடைசி, அப்படி கடலுக்குள்ளே போகும் பொழுது அந்த திமிங்கலம் தன்னுடைய உயிரை இழக்கிறது. இழந்தால் என்ன, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அதற்குண்டான பொறுப்பாளன் படைத்தவன் தானே. அதுல அடுத்து ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நீல திமிங்கலம் கடலுக்குள் அப்படியே ஆழத்திற்கு செல்ல செல்ல முதலிலே சுறா மீன்களும் ஈல் மீன்களும் அந்த திமிங்கலத்தை சாப்பிடும். பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடும். அதற்கு பிறகு கடைசி எல்லா பெரிய மீனும் தின்னு கடலுக்கு கீழே அடியில போய் அப்படி விழுந்துருச்சுன்னு வைங்க, கடல் புழுக்கள் சாப்பிடும். அதற்கு பிறகு அவருடைய எலும்பு இருக்கிறத, இந்த எலும்பு ஒரு விதமான பாக்டீரியாக்களை உருவாக்குகிறது. எறும்பு அந்த எலும்புல ஒரு விதமான பாக்டீரியா உருவாகி, அதை பத்தி சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன் என்று. அந்த பாக்டீரியாக்களை லட்சக்கணக்கான மீன்கள், சின்ன சின்ன மீன்கள், லட்சக்கணக்கான மீன்கள் சாப்பிடுகிறது. எத்தனை நாளுக்கு தெரியுமா, 100 வருடத்திற்கு சாப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு விலங்கினுடைய எலும்பு 100 வருடம் லட்சக்கணக்கான மீன்கள் சாப்பிடக்கூடிய அளவிற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய படைப்பு நினைச்சு பாருங்க. அல்லாஹ் படைப்பாளன் என்று தன்னை பற்றி சொல்லுகிறானே, அப்படி சொல்வதிலே முரண்பாடு இருக்குதா நினைச்சு பாருங்க. அட உண்மையாகவே அவனுடைய படைப்பிற்கு யாருமே நெருங்க முடியாது. அவன் உண்மையாகவே படைப்பாளன். இது உலகத்தில் சிலதை மட்டும்தான், இன்னும் ஏராளம் இருக்கிறது. அதுல அல்லாஹ் இன்னொன்னு சொல்றான் பாருங்க, திருமறை குர்ஆனை நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாட்டை அறுப்பதற்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் பேசுகிறார். நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சமுதாயம் கேட்டார்கள், என்ன மாடு அறுக்கிறது,
கருப்பா வெள்ளையா, ஆனா பெண்ணா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடு அந்த உயிரினம் இருக்கிறத அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வாசகத்தை சேர்த்து சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் நிறமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த கலரை சொல்லும் பொழுது பார்ப்பவர்களை பரவசப்படுத்தக்கூடிய கலரில் இருக்கக்கூடியது நீங்கள் அருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலரை அல்லாஹ் சொல்றான். அந்த கலர் தெரிய வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதை பற்றி ஆய்வாளன் சொல்லுகிறான். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில நிறத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் கருப்பை பற்றி பேசுறான். கருப்பை மட்டும் நான் படைத்திருந்தால், கருப்பை மட்டும் அல்லாஹ் படைச்சிருந்தான்னு வைங்க, உலகத்தில் மனிதனால் வாழவே முடியாது. வெறும் கருப்பு தான். நீங்க நினைச்சு பாருங்க, இங்க இருக்கிற எல்லாமே கருப்பு. மனிதனுடைய வெள்ளம், மனிதனுடைய தோற்றம் வெள்ளை, சிகப்பு, இல்லை கலர் கலரா ஆடை எல்லாமே இருக்குத, எந்த கலருமே இல்லை. அல்லாஹ் கருப்பை மட்டுமே படைத்திருந்தால் மனிதனால் உயிர் வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? பல்பு வெள்ளையா இருக்கிறதுனால பிரகாசம், கருப்பா இருந்தா உட்கார்ந்த பாய் கருப்பு, தண்ணி கருப்பு, சாப்பாடு கருப்பு, மனிதன் பக்கத்தில் மனிதன் எல்லாமே கருப்பு, ஒண்ணுமே இல்லை. இதை ஈஸியா விளங்கணும்னு வைங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லாமே கருப்பாதா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. மனிதனால் சாத்தியமே கிடையாது, உலகத்தில் வாழ்வது சாத்தியம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், படைப்பாளன் பேசுகிறான். கருப்பை மட்டும் கொடுத்திருந்தால், சிந்திக்க சொல்றான், நான் கருப்பை மட்டுமே படைத்திருந்தால் பல நிறங்களை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். நிறைய அவனுடைய படைப்பு ஏராளம் இருக்கிறது. அதை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு இந்த நினைப்போடு சேர்த்து மனுஷனை அல்லாஹ் பேசுறான். எப்படி தெரியுமா? ஹலக்கல் இன்சான், மனிதனை சிறந்தவனாக படைத்திருக்கிறோம். மனசு இவ்வளவு படைச்ச ரப்புல் ஆலமீன், இந்த திமிங்கலத்துடைய படைப்பு எப்படிப்பட்டது? ஆலாம் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சிறந்த படைப்பு மனிதன். நாம சிறந்தவனாக இருக்கிறோமா? உண்மையாகவே படைத்த இறைவன் சிறந்த படைப்பு என்று சொல்லுகிறான். படைப்பாளன் அல்லாஹ்வுக்கு நாம சிறந்தவனாக இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய நன்மையான காரியங்கள், நம்முடைய நல்ல பேச்சுக்கள், நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள், நம்முடைய உதவிகள் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி படைப்பாளன் திருப்தி அடைவதைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நினைத்து கொண்டு நாமும் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அடியானாக, படைப்பாளனுக்கு பிடித்த ஒரு அடியானாக வாழ்வதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமி எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தொழுகையினை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட தொழுகைகளிலே குறிப்பாக ஜும்மாவுடைய அந்த தொழுகையை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த தொழுகை ஜும்மா தினத்திலே உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிடுங்கள் என்று அல்லாஹ் போடக்கூடிய ஒரே ஒரு கட்டளை. வாரத்தில் 7 நாளுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபாரத்தை விட்டு வந்துருங்க, பாங்கு சொன்ன உடனே நீங்கள் வியாபாரத்தை நிறுத்திவிடுங்கள் என்று எல்லா தொழுகைகளுக்குமே அல்லாஹ் சொல்லலை. ஆனால் தொழுவது அனைவரும் மீதும் கடமை. ஆனால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை மற்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஒரே ஒரு நாள் அதிகப்படியாக 1 மணி நேரம் அல்லது நம்முடைய 1 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ அதிகப்படியாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது இந்த 7 நாளிலே இந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
அதனால் அடுத்து இது யாரையும் குறையாக அல்ல, நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக அடுத்த முறை ஜும்மா தினத்திற்காக வரக்கூடிய சகோதரர்கள் ஜும்மாவிலே இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜும்மாவுடைய நாளிலே இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் வந்தால் அதற்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. முதலாக வந்தால் ஒட்டகம் குர்பான் கொடுத்தது, இரண்டாவது மாடு ஆடு கோழி முட்டை குர்பான் கொடுத்தது போன்ற நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதோடு சேர்த்து இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் வெளியே பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் உரையை கேட்பதற்காக உள்ளே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். நீங்கள் ஜும்மா தொழுகைக்காக சிரமப்பட்டு வருகிறீர்கள், உங்களுடைய வேலையை தியாகம் செய்கிறீர்கள். ஆனால் படைப்பாளனுடைய அந்த பட்டியலிலே ஜும்மாவுடைய நாளிலே வந்த வருகை பட்டியலிலே உங்கள் பெயர் இருக்காது. படைச்சவன் கணக்கு பார்ப்பதற்காக வானவர்களை அனுப்புகிறார். பள்ளிவாசல்களுக்கு வெளியே நின்று பதிவு செய்கிறார்கள், இன்னார் வந்திருக்கிறார் என்று பதிவு செய்வார். நீங்கள் தொழுகைக்காக வந்து தொழுகை முடிந்து பல மணி நேரம் பள்ளியிலே காத்து கிடந்தாலும் அந்த பட்டியலிலே உங்கள் பெயர் வராது. எப்பொழுது வரைக்கும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னாடி வந்தால் உங்கள் பேர் வரும். அதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதை போல தொழுகைக்காக தாமதமாக தவிர்க்க முடியாத காரணங்களால் வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் சஃப்பாகவே அமர்ந்திருங்கள். ஏன் என்று சொன்னால் வருபவர்களுக்கு அமர்வதற்கு இடம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதுபோல சஃப்புகளை நெருக்கமாக உட்காருங்கள். தொழக்கூடிய மனிதர்கள் அடுத்தவர் வந்து அமரக்கூடிய இடத்தை அடைத்து விடாமல் ஏதாவது ஒரு பகுதியில் நின்று தொழக்கூடிய மக்களாக உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு நாமும் நன்மையை பெற்று மற்றவர்களும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை பெற்று வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் வாய்ப்பு தருவானாக என்று கேட்டு இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாகர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.